Alhamdulillah, assalatu wassalam ala rasulillah, Rabbana zidna ilma, Rabbi shrah li sadri, wa yassir li amri, wahlul uqdatan min lisani yafqahu qawli, ya Fattah. நம்ம சூரா மரியம் நம்ம பார்த்து வரோம். சூரா மரியம்ல 20 வசனங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 21 பாதி வசனங்கள் பார்த்துட்டோம். மீதியே நம்ம பார்க்க போறோம். அல்லாஹாலா இந்த சூறாவுல மரியம் பேரையும் வச்சு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன, அவங்க அல்லாஹோட எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் அல்லாஹாலா சொல்றா. இது மக்காவில் இறக்கப்பட்ட 98 வசனங்கிறத பார்த்தோம். அல்லாஹ் எடுத்ததோடயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட அருள் எல்லாம் நம்ம கொடுத்தோம் தெரியுமா, அவர் தன்னுடைய ரப்போடு எவ்வளவு க்ளோஸா இருந்தார் தெரியுமா, தன்னுடைய ரப்பிட்ட எப்படி எல்லாம் பேசினாரு, அவருடைய துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இப்ப வர்றோம். அப்ப அல்லாஹாலா இந்த 21வது வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி 20, 21, 22 அந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். உங்களுக்கு ஒரு சுப செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குற நாடுறான், அதனால நான் அவன் படத்துல இருந்து நான் தூதரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரா இருந்தா தனிமையில இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட நீங்க வந்திருக்கீங்களே, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததுமே அதுக்கு அடுத்துதான் சொல்றாங்க, மரியமே நீங்க பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கேன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கான், அந்த கிஃப்ட கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன கிஃப்ட், எனக்கு என்ன அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்ட கிஃப்ட, எப்பேற்பட்ட ஒரு அன்பளிப்பு அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்குறான் பாருங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையே கொடுக்க போறான். திருச்சி ஆயிட்டாங்க. குழந்தையா, நானும் நடத்த கெட்ட பெண் இல்ல, நான் எனக்கு எந்த ஒரு கல்யாணமும் ஆகல, நான் எந்த ஒரு ஆணுடைய தொடர்பும் எதுவுமே இல்லாம எனக்கு குழந்தையா, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது அப்படித்தாமா, இது அல்லாஹ்வுடைய நாட்டம்மா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கக்கூடிய செய்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப வாங்க அப்படி பாறையில 21வது வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியனுடைய கேள்விக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தாங்க. எப்படி பதிலளித்தாங்க, உனக்கு கணவர் இல்லாமலும் நீ நடத்த கெட்டவரா இல்லாமல் உள்ள நிலையில உம்மிடமிருந்து ஒரு குழந்தையை உருவாக்க முடியுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் நாடியதை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் அந்த பிறக்க ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய மனிதர்களுக்கு ஒரு சான்றா அவனிடமிருந்து வரக்கூடிய அருளா ஆக்குவதற்காக இவ்வாறு அல்லாஹ்தாலா செய்ய நாடி இருக்கான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அப்ப மனிதர்களுக்கு அவர்களை படைத்த இறைவனுடைய வல்லமையும் சான்றையும் அடையாளங்களையும் அவர் மூலமா அல்லாஹாலா காட்டுறதுக்கு விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அல்லாஹ் தன் நாடியதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவனா இருக்கான், சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவனா இருக்கான். மனிதர்கள் அல்லாஹாலா 4 முறையில படைச்சிருக்கிறான். அப்போ படைப்பின் மூலம் அல்லாஹாலா 4 வகைகளையும் நிறைவடைய செஞ்சிருக்கிறான். இப்படி படைப்பின் பல்வேறு தளங்கள்லயும் அவன் தன்னுடைய படைப்பாற்றுள்ளதுல நமக்கு நிரூபிச்சு காட்டுறான். நான் யார் தெரியுமா, பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு, அதிநவீன கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த ஏதாச்சும் ஒண்ணு உங்களால தனித்திருந்து செய்ய முடியுமா அப்படிங்கறது அல்லாஹாலா சொல்றான். அவன் தான் படைப்பாளர், அதுக்கு சிறந்த சான்று இந்த வசனங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஃசீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதுக்கு அடுத்து அல்லாஹாலா சொல்றான், அவரை இறை அருளைக்கு சொந்தக்காரரா நம்ம ஆக்குவோம், அல்லாஹ்வுடைய ஏக இறை கொள்கைய எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த அல்லாஹாலா அவர் ஆக்கியிருக்கோங்கிறான். அவரை அருளாகவும் நாம் ஆக்குவோம், ஏக இறை கொள்கையிலும் உயர்ந்தோம், அல்லாஹ்வை மட்டுமே வழிபடுவதின் பால் மக்களை அழைக்கும் நபிமார்கள்ல ஒருத்தராகவும் அவரை ஆக்குவோம். யார, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நம்ம 3வது அத்தியாயத்துல 45வது வசனத்தையும் பார்த்தோம். எப்படி அல்லாஹாலா சொல்றோம், மரியமே, அல்லாஹ் தனது வார்த்தையின்
வார்த்தையால் பிறக்க போகக்கூடிய ஒரு குழந்தையை கொண்டு உனக்கு நற்செய்தி சொல்றான். அவரது பெயர் மரியமின் மைந்தர் ஈசா மசீஹ் என்பதாகும். அவர் இந்த உலகத்திலும், அதாவது இம்மையிலும் மறுமையிலும் மாண்பு மிக்கவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் உள்ளவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் மட்டுமே வழிபடுமாறு மழலை பருவத்திலும் அவங்களுடைய இளமை பருவத்திலும் மக்களுக்கு அவங்க அழைப்பு விடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல இருக்கையிலேயே தனிமையில என்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மக்களோட இருக்கும்போது அல்லாஹ் அதிகமா துதி செய்யக்கூடியவர்களா, பெருமைப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க இப்படிங்கிற செய்தி வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்து இப்ப பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடைய இறைவன் இந்த மாதிரி தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எப்படி எனக்கு அல்லாஹ்தாலா இவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்திருக்கான், நீ எந்த ஆணுமே தீண்டலையே, நானும் நடத்திக்கிட்டவளா இல்லையே, இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயம், உன்னுடைய ரப்பு இப்படித்தான் சொல்றான் அப்படிங்கிறத பார்க்க. இது அதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன தகவலின் இறுதி பகுதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறத உயர்ந்தோனாகிய அல்லாஹ் ஞானத்திலும் விதியிலும் நாட்டத்திலும் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கறத சொல்றான். அல்லது இந்த தொடர உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாகவும் இருக்கலாம். இதன் மூலம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இப்படின்னு இந்த விஷயம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்றாங்க, அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹ் இந்த செய்தியை எடுத்து சொல்றான் அப்படியே இருக்கலாங்கிறத இங்க விரிவுரையாக அறிஞர்கள் எழுதுறாங்க. எழுதிட்டு சொல்றாங்க, அதுக்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்பப்பையில ஊதுறாங்க. அல்லாஹ் அந்த ஊதுறத சூசகமா சொல்றான். இன்னொரு வசனத்துல 66வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கூறுகின்றான், இம்ரானின் மகள் மரியமையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அவர் தனது கற்பொழுக்கத்தை காத்தார், அவரில் நமது உயிரை ஊதினோம் சொல்றானா. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ரெஃபரன்ஸ், அதுக்கான சான்றான வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹாலா இம்ரானுடைய மகள் மரியம இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணமா காட்டுறான். அவர் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்மணியா அவங்க இருந்தாங்க. ஆனா அவர் அல்லாஹாலா தேர்ந்தெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது உயிரை அங்க ஊதுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 21வது அத்தியாயத்துல 91வது வசனத்துல சொல்லி காட்டுறான், நாம் கற்பொழுக்கத்தை காத்த பெண்ணிடம் நமது உயிரை ஊதினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். இந்த தொடரை பத்தி சொல்லும் போது முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க விளக்கம் சொல்ல சொல்றாங்க, அல்லாஹ் இந்த காரியம் நடைபெறணும் அப்படின்னு முடிவு செய்துட்டான், அதனாலதான் இது நடைபெற்றே தீரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படின்னு இந்த கருத்தை முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் தன்னுடைய விரிவுரையில இதே கருத்தை தான் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறாங்க. வேறு கருத்துக்களை அவங்க தேர்ந்தெடுத்து எழுதல. அல்லாஹ்வே மிக அறிந்தவனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த விளக்கங்கள் ஒவ்வொன்றையும் தஃசீர் தபரில எழுதியிருக்கிறாங்க. எந்த மாதிரி அவங்க தஃசீர் தபரி நமக்கு சொல்றாங்கன்னா, அதாவது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணம் செய்துக்கல, எந்த ஆணோடையும் அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை. ஆனா அவங்களுக்கு குழந்தை அதாவது அதுவும் ஒரு சிறந்த நபி பிறந்தாரு, அது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நிகழ்த்தணுங்கிறது அல்லாஹுடைய விருப்பம். அதனால வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கற்பப்பையில அவங்க என்ன செய்யறாங்க, ஊதுறாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதன் மூலமா கற்பம் அடைகிறாங்க. உரிய காலத்துல குழந்தையும் பிறந்துச்சு. அவர்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதற்காக அவரை தெய்வ குழந்தை என்றோ இறைவன் என்றோ இறைவனுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லியோ தவறா புரிஞ்சுக்கிற கூடாது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மனிதர் தான். ஏனைய மற்ற இறை தூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை போன்ற அவங்களுக்கும் இறை தூதர் தான்.
அப்படிங்கறதுல குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. அல்லாஹ் அதனாலதான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், இம்ரானுடைய மகள் மரியம் அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டா, அவ கற்புக்கத்தை பேணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா, அவகிட்ட நம்மளுடைய உயிரை ஊதுறோம் அப்படின்னு அல்லாஹாலா 66வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும், தம்முடைய கற்பொழுக்கத்தை காத்த பெண்ணிடம் நமது உயிரை ஊதினோம் அப்படின்னு சொல்லிட்டு 21வது அத்தியாயம் 91வது வசனத்திலையும் அல்லாஹாலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல நமக்கு அறிஞர்களும் என்ன விளக்கத்தை சொல்றாங்க, இது அல்லாஹ் அற்புதமா இந்த உலகத்துக்கு காட்ட நினைச்சது. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தெய்வ குழந்தைன்னு சொல்றதோ, இல்ல அவர்தான் தெய்வம் இறைவன் அப்படின்னு சொல்றதோ, இல்ல இறைவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றதோ கூடாது. அவரும் மனிதர் தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி தாய் தந்தை இல்லாம படைச்சானோ, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தாய் இல்லாம படைச்சானோ, மத்த அத்தனை மக்களையும் தாய் தந்தைய வச்சு படைச்சானோ, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை இல்லாம அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பாற்றலை காட்டுறதுக்கு அவனுடைய மிகப்பெரிய சக்தி இந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது. இன்னும் என்ன அவனுடைய நாட்டத்துல அவனுடைய நினைவுல என்னென்ன விளக்கங்கள் அவன் வச்சிருக்கானோ அவன் மட்டும்தான் அறிஞ்சவன். சரியா? அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மனிதராகவும் அல்லாஹுடைய இறை தூதராகவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் உள்ளவராகத்தான் பார்க்கணும். அது அல்லாம தெய்வமாவோ தெய்வ குழந்தையாகவோ தெய்வ அவதாரமோ நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த இடத்துல நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. விவிலியம் புதிய ஏற்பாட்டு இருக்குல்ல, அதாவது பைபிள், அதுல இப்படி எழுதப்பட்டிருக்கு. எப்படி தஜர் யூசுப், அதாவது யூசுப் நஜ்ஜார் அப்படிங்கிறவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திருமணம் நடந்துச்சு அவருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும். ஆனா தம்பதியர் ஒன்னும் சேரல. அதுக்கு அப்புறம் அற்புதமான முறையில இயேசு பிறந்தாரு, வேறு குழந்தைகளும் பிறந்துச்சு. ஈசா அவங்களோட பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள், யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, இப்படி 4 பேரு, 2 சகோதரிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் மாத்தேன்னு சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்துல 46வது வசனமாவும் 13வது அத்தியாயத்துல 55வது வசனமாவும் எழுதப்பட்டு இருக்கு. அதல்லாம கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்றாங்க. எப்படின்னா, இயேசு சிலுவையில அறையப்பட வரைக்கும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் வாழ்ந்தாங்க. இயேசுவின் வயது 50. ஆனா கிழக்கத்திய மற்றும் ரோம அந்த கத்தோலிக்க திருச்சபையில சிலவற்ற நம்பிக்கை வேறு விதமாகவும் இருக்கிறது. இயேசு மறைத்த பின்னாடி வானத்துக்கு உயர்த்தப்பட்டாரு என்று இன்னும் சில சொல்றாங்க. ஜெருசலம், அதாவது அழிவு மரத்தினுடைய அருகில அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த ஆலிவ் மரம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு கீழே அடக்கப்பட்டாங்கன்னு இன்னும் வேற சிலர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்சீர் மாஜிதில எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்தவர்கள் எப்படி சொன்னாலும் சரி, பைபிள்ல எப்படி சொன்னாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல மரியம் யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒழுக்கம் என்ன, அங்க யார் மூலமா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கிஃப்ட கொடுத்தான், சுப செய்தியை சொன்னான். அப்ப மரியம் எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சிக்கும் ஷாக்குக்கும் ஆளானாங்க, அவங்க எப்படி அவங்க அந்த கொஸ்டினை கேக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் உலகத்தாலா வேற யாரும் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம தெரிய தேவையில்லைங்கிற அளவுக்கு அவனுடைய வேதத்துல அழகான முறையில விளக்கமா அல்லாஹ்தாலா சொல்லியிருக்கான். இப்ப 21 வசனம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப 22வது வசனத்தை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். பின்னர் அவர், அதாவது மரியம் கருவுற்று அதனுடன் தொலைவான ஒரு இடத்தில் ஒதுங்கினார். 22வது வசனம். 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றார், பின்னர் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரசவ வலியானது அவரை ஒரு பேரிச்ச மரத்தின் அடி பாகத்திற்கு கொண்டு சேர்த்தது. அப்போ அவர் நான் இதுக்கு முன்பே இறந்து போயிருந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளா இருக்க வேண்டுமேன்னு சொன்னாங்க. 22, 23 வசனம் இந்த இடத்துல 2 வசனம். அப்போ கருவுற்ற மரியம் என்ன செஞ்சாங்கிற உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அவர்கள் பற்றிய செய்தி தொடர்பா இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறக்கும்,
அது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னப்போ உயர்ந்தோனாகிய அல்லாஹின் இந்த முடிவை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடிதான் கேள்வி கேட்டாங்க. அதத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு கால அறிஞர்கள் பலர் இந்த மாதிரி சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களிடம் வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டப்பையில தான் வாயால ஊதுனாங்க. உடனே மரியமுக்குள்ள அது இறங்கி அவர் அது கர்ப்பப்பையில் நுழைஞ்சு அல்லாஹ்வின் ஆணையின் பேர்ல மரியம் கருவுற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் தான் அறிந்தவர். ஏன்னா பலரும் பல விளக்கங்களை சொல்றாங்க. ஆனா இதுக்கு விளக்கம் சொல்லல சொல்றாங்க, அல்லாஹ்வின் இணையற்ற படைப்பாற்றல் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயிற்றுல கரு உண்டானது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியமுடைய சட்டப்பையில ஊதியது ஒரு வெளிப்படையான காரணமா இருக்கு, அவ்வளவுதான். ஆக முழுக்க அல்லாஹ்வுடைய நேரடி ஆற்றல்னால ஒரு ஆணுடைய துணை இல்லாம கரு உண்டாயிற்று. இதுதான் ஒரு அதிசயங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, சட்டப்பையில ஊதுனாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க அவங்களுடைய கருப்பப்பை ஊதுனாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இது வெளிப்படையான ஒரு செய்தி தானே தவிர, ஒரு காரணம் தானே தவிர, அல்லாஹ்தால டைரக்டா இந்த விஷயத்த கண்காணிக்கிறான், அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சாதனம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவங்களை ஊத சொல்றது. இதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா இது ஒரு அதிசயமான ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இருக்கக்கூடிய செய்தியா இருக்கிறத சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று மக்களோட என்ன சொல்றதுங்கிற புரியாம அப்படியே மனசுல வேதனைப்படுறாங்க, அப்படி சங்கடப்படுறாங்க. அப்படி நடந்தத சொன்னா மக்கள் இதை ஏற்க மாட்டார்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கு அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்புனா, அவன் புறத்துல இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அன்பளிப்பு அனுப்புனா, அல்லாஹ் தஆலா என்னைய இந்த உலக மக்களுக்கு ஒரு அத்தாசியா தேர்ந்தெடுத்திருக்கிறான். என் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய இந்த துனியாவுக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நபியாகவும் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் சொன்ன இந்த மக்கள் எவ்வளவுக்கு கேட்பாங்க, இது எப்படி ஏத்துக்குருவாங்க? அப்ப இதெல்லாம் நினைச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. உன்னுடைய அன்பளிப்பு, உன்னுடைய கட்டளை, உன்னுடைய அழகான இந்த செய்தி, அதை நாங்க ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யறாங்க, மனவேதனைப்படுறாங்க. மக்கள்கிட்ட சொன்னா எப்படி எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனது இந்த ரகசியத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியாரான தம்முடைய சகோதரியிடம் மட்டும் இந்த விஷயத்த சொல்றாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னா மக்கள் எப்படி எடுப்பாங்களோ தெரியல. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, அதாவது அவங்களுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இவங்க மம்மி கூட பிறந்தவங்க தானே, சிஸ்டர். அப்ப அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அந்த செய்தியை இந்த இடத்துல நம்ம கொடுக்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை செல்வம் வேணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க இல்லையா? அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சாங்க இல்லையா? அதை எடுத்து அவங்களுடைய மனைவி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துணைவியார் கருவுற்று இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வர்றாங்க. உடனே எழுந்து மரியம கட்டி அணைச்சு, யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, மரியமே நான் கருவுற்று இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளுமே இந்த மாதிரியான ஒரு அழகான செய்தியை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியான தன்னுடைய சின்ன தாயுடைய சகோதரியான சிற்றன்னையோ பெரியன்னையோ அவர்களை பார்க்க வர்றாங்க. பார்க்க வர்றப்போ அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி அணைச்சு, எனக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைய சுப செய்தியா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அழகா கட்டி அணைச்சு சொல்றாங்க, நான் கன்சீவ் ஆயிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நானும் தான் கன்சீவ் ஆயிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைய, தனக்கு நேர்ந்த விஷயங்களை
எல்லாத்தையும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் இறை நம்பிக்கையும் உண்மையும் மிகுந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களா இருக்கிறாங்க. பாத்தீங்களா, அந்த அல்லாஹை நம்பக்கூடிய பெண்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சேரும் போது அவங்க அந்த இடத்துலயும் அல்லாஹுடைய ஞானத்துக்களை நினைவு கூடுறது, அத்தாட்சிகளை சொல்றது, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய செய்திகளை பரிமாறிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மரியமின் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒன்று விட்ட ஒரு சகோதரர்களான மக்களா இருக்கிறாங்க. அந்த ரெண்டு நபிமார்களுமே ஒரே நேரத்துல கருவுல உருவானவங்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே, அதாவது வந்து ரெண்டு நபிமார்களுமே ஒரே நேரத்துல கருவுல உருவாகிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, என்னோட வயிற்று உள்ள குழந்தை, உன்னுடைய வயிற்று உள்ள குழந்தை அதாவது வந்து மரியாதை நிமித்தம் சிறை பண்ணுவதை நாம காண்றோம் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. ரெண்டு பேரும் கருவுற்று ரெண்டு பேரும் அவங்களுடைய சுப செய்திகளை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிள்ளைங்கெல்லாம் சஜ்ஜா செய்யக்கூடிய பிள்ளைங்களா ரெஸ்பெக்ட் மூலமா இருக்கிறத நம்ம பாக்குறோம்னு சொல்லிட்டு அவளும் பேசிக்கிறாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துணைவியாரும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறப்பை காட்டுது அப்படின்னு இந்த இடத்துல நான் கருதுறேன். ஏன்னு சொன்னா இறந்தவர்களை உயிரோட எழுப்புகிறவராகவும் பிறவி குருடரை தொழுநோயாளிகளை குணப்படுத்துகிறவராகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் ஆக்கினா. இந்த செய்தி தஃசீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே அல்லாஹ் தஆலா கொடுத்த தனிப்பெரும் சிறப்பு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல எவ்வளவு காலம் இருந்தாங்க அப்படிங்கிற தொடர்பா விரிவுரையாளர்கள் இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க 9 மாதங்கள் இருந்தாங்கிறாங்க. பெரும்பாலானவங்க வந்து அதாவது வந்து 9 மாதங்கள்ங்கிறதே பெரும்பாலரோட கருத்தா இருக்குது. ஆனா இக்ரிமா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க 8 மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு ஜுரைஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்ப காலம் குறித்து கேட்கப்பட்டப்போ அவர் வந்து கருவுற்றுதான் தாமதம், உடனே குழந்தை பெத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனா இருக்கிறான் இந்த விஷயத்துல. பல அறிஞர்களும் பல கருத்துக்களை சொல்றாங்க. தஃசீர் தபரில இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கூற்று அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். ஆனா இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவங்க கருவுற்றாங்க. அந்த கருவுற்றப்ப அவங்க கொஞ்ச நாள் தூரம் தள்ளி போய் இருந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றது, மக்கள் இதை ஏற்றுக்குருவாங்களா, எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு கவலைப்பட்டு ஒதுங்கி போய் இருந்தாங்க கொஞ்ச நாள் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அனைத்தின் மீதும், அதாவது வந்து பரவலா எப்படி பேசப்பட்டாலும் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனா அல்லாஹ் இருக்கிறான். பொதுவான பெண்களுடைய கர்ப்ப காலம் எவ்வளவோ அதே காலம்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கர்ப்பத்தை சுமந்தாங்க அப்படிங்கறதா பரவலான கருத்தா இருக்கு அப்படிங்கிறதையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வேற ஒரு செய்திக்கு போறாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர்கள் கருவுற்று அதனுடைய அறிகுறிகள் தென்பற்றப்போ யூசுப் நஜ்ஜார், அதாவது வந்து தச்சர், யோசோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட விசாரிக்கிறாரு. அந்த யூசுப் எப்படிப்பட்டவர் இருக்குன்னா, பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுடைய மரியம் அவர்களுடைய இருந்த ஒரு நல்ல மனிதரா இருக்கிறாரு. மரியமின் நெருங்கிய உறவினராகவும் அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட பைத்துல் முகத்தஸோட வேலை செய்யக்கூடிய ஊழியராகவும் அவர் இருந்திருக்காரு. அப்ப அவர் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிறு கடைச்சு அப்படி பெருசாகி வர்றத பார்த்துட்டு கேக்குறாரு, மரியம் இந்த நிலையை அடைஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாரு. அதே நேரத்துல மரியமினுடைய கற்பொழிப்போம், தூய்மை, மார்க்கப்பற்று, வழிபாடு செய்யக்கூடியது இதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அவருக்கு தவறான எண்ணம் வரல. இருந்தாலும் அவங்க ஒரு சில எண்ணங்கள் வர்றத அவரு தன்னையே மாத்துறாரு. அந்த மாதிரி அவரு நினைக்கிறாரு, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மத்த எண்ணங்கள் வந்தாலும் அதை மாத்தி யோசிக்கிறாரு. இருந்தாலும் மரியமுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி அவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாரு கொஞ்ச நாள்.
அவருக்கு சிந்தனையில எந்த ஒண்ணுமே தெளிவா வருது இல்ல. அப்ப கடைசி என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு சொன்னா, நம்ம நேரடியா மரியத்திட்டே இதை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப அவர் நேரடியா கேட்கிறாரு, மரியமே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன், நீ என்னை பற்றி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, விதையே இல்லாம விருச்சம், அதாவது மரம் எங்கேயாச்சும் முளைக்குமா? இல்லாம பயிர் தான் முளைக்குமா? தந்தையின்றி குழந்தை பிறக்குமா? என்னம்மா இது, இந்த விஷயத்த பார்த்தா ரொம்ப அதிசயமா ஆச்சரியமான விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ஒரு எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. விதை இல்லாம எப்படிமா செடி முளைக்கும்? தந்தை இல்லாம எப்படிமா குழந்தை பிறக்கும்? என்னமா நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இது கேட்டு இதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, ஆமா நீ சொல்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான், விதை இன்றி விருட்சமும் முளைக்காது, வித்தின்றி பயிரும் முளைக்காது அப்படிங்கறத நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அல்லாஹ் இந்த மரத்தையும் பயிரையும் தொடக்கமா படைக்க ஆரம்பிச்சப்போ இந்த ரெண்டுமே விதையும் இல்லாம வித்தும் இல்லாம தான் உலகத்துல படைச்சான். அது மாதிரிதான் தந்தை இல்லாம குழந்தை பிறக்குமான்னு நீங்க கேக்குறீங்களே, உயர்ந்தோனாகி அல்லாஹ் ஆதி மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம படைச்சானே, அது எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அப்ப இது கேட்டதுக்கு பின்னாடி அவங்க யூசுப் நஜார் என்ன செய்யறாரு, ஓ ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அதை ஏத்துக்கிட்டு உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அவர்களுடைய நிலையை அங்கீகரிக்கிறாரு. ஓ அப்படியா அப்படியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. மத்தவங்க என்ன செய்வாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம பேசக்கூடிய நிறைய மக்களை பாக்குறோம் இல்லையா? அப்போ இந்த விஷயத்த ஹபீப் யூசுப் நஜார் கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கமா சொல்றாங்க. அவங்களும் அதை அங்கீகரிச்சு, ஆமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படித்தானே படைச்சிருக்கான், இது அவங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறத உணர்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, தம்முடைய சமூகத்தார் நம்முடைய மேல சந்தேகம் கொள்வாங்கிறத மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட விலகி கொஞ்சம் தூரத்துல போய் அவங்க வாழ்ந்தாங்க. தள்ளி போய் மக்கள் தன்னை பார்த்து விடாதவாறு, தாமும் மக்கள் சாதாரணமா பழகாதவாறு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தூரமான இடத்துக்கு மரியம் போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்ப இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் போது முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல சுமந்து வயிற்றுல அந்த வயிற்றோட பள்ளம் அந்த பனிக்குடம் நிரம்பிய போது அவர் தன் சமுதாயத்தார்கிட்ட திரும்பி வந்தார். அந்த அந்த நல்ல உயிர் பெருசா நேரத்துல. அப்போ அவருடைய மாதவிடாய் ரத்தம் நின்று போயிருந்துச்சுல, மகப்பேறத்துக்கு தயாராகக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வலி, அந்த உணர்வு, நிறமாற்றம், இதெல்லாம் அவரை அனுபவிக்கிறாரு. பேசும்போது நாவு கொளறது, அந்த அந்த கற்ப காலத்துல என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. வேறு எந்த வீட்டுக்கும் செல்லாத அளவுக்கு அதிகமான மக்கள் சக்கரை அலைச்சல் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இந்த செய்தி பரவுது. இந்த கற்பத்துக்கு காரணம் இந்த யூசுப் நஜாருங்கிற கூடிய கூட வேலை பாக்குறாங்கல்ல, அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இறை ஆலயத்தோட அந்த பைத்துல் முகத்தஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தவிர வேற யாரும் அங்க இருக்கல, அவங்கதான் அவங்களோட சேர்ந்து வேலை பாக்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, மக்கள்கிட்ட இருந்து தன்னை மறைச்சுக்கிறாங்க. தன்னை யாரும் பார்த்திடக்கூடாதுங்கிறதுக்காக, தாமும் யாரையும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு திரையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒரு திரையை தாங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு. அப்போ மக்கள் எல்லா காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமலும் தெரியாமலும் பேசக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அவதூறுகளை அள்ளி வீசக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க கற்பொழுக்கம் உள்ள பெண்களா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம பேசக்கூடிய மக்கள் அந்த தொன்று தொட்டு காலங்கள்ல வாழ்ந்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? சரி, அல்லாஹ் தஆலா இந்த 22வது வசனத்துல அதாவது இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதிரி கருவுற்றாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திச்சாங்கிறத சொல்லிட்டு 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. அவரை நம்ம ஒரு பேரிச்ச மரத்தோட அடிப்பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வலி
நிர்பந்தப்படுத்தி அவரை ஒரு ஒதுங்கி இருந்த ஒரு இடத்துல பேரிச்ச மரத்தோட அடிப்பாகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த இடம் தொடர்பா அறிஞர்களுடைய பல கருத்து இருக்குது. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுகை நடத்திய மாடத்துக்கு கிழக்கு பகுதியில அது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த மரம் இருந்த பகுதி பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 8 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமா இருக்கும். அதுதான் பெத்லஹேம் சொல்றாங்கல்ல, அந்த இடம் அப்படின்றாங்க. இது பரவலான கருத்தும் இதுதான். மக்கள் வாழையடி வாழையா இந்த மாதிரிதான் சொல்லி வர்றாங்க. கிறிஸ்தவர்களும் பைத்துல்லஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெத்லஹேம்ல தான் ஈசா பறந்தாருங்கிறத சந்தேகம் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இது தப்சீர் தபரில, விவிலியம் புதிய ஏற்பாடு அதாவது பைபிள்லயும் இதே மாதிரிதான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த தொடரை நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், நான் இதுக்கு முன்னாடியே இறந்து போய் முற்றிலும் மறக்கப்படிக்கப்பட்டவளா நான் ஆயிருக்கணுமே அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவலைய தன்னுடைய வேதனையில புலம்புனத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு பிரசவ வேதனை, ஒரு டெலிவரி பெயினுங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமானதா, நோவினை கொடுக்கக்கூடியதா அவளுக்கு இருக்குது அப்படிங்கறத பாருங்க. இருந்தாலும் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தஆலா அதுல ஒரு விருப்பத்தையும் அதுல ஒரு ஆசையையும் அதுல அல்லாஹ் கொடுக்கறா இல்லையா? யாராச்சும் இது வரைக்கும் குழந்தை பெற்றவங்க அடுத்து நமக்கு புள்ள வேணாம்னு நினைச்சிருக்காங்களா? சரி, நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்களா? இல்ல. அல்லாஹ் தஆலா அதுல ஒரு விருப்பத்தையும் ஒரு ஆசையையும் அவருடைய படைப்பாற்றலை நிலைநாட்டுவதற்காக சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு. அப்போ இந்த அளவுல அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய கருவுற்ற அந்த காலத்துல ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த மரண வேதனை, மரண வேதனைக்கு ஒப்பா இந்த டெலிவரி பெயின சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அறிஞர்கள் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அதாவது மரணத்தை விரும்பலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை தான் ஆதாரமா எடுக்கிறாங்க. ஏன்னா பிறக்க போக இந்த குழந்தையால தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருந்தாங்க. அந்த குழந்தை விஷயத்துல நமது நிலை மக்கள் இடத்துல எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வும் கூடிய தகவலை, அதாவது நம்ம சொல்லப்பெரிய செய்திய இந்த மக்கள் யார் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க, நம்மள பேசுவாங்க அப்படிங்கிறது அந்த கவலையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த விஷயங்கள்ல எல்லாம் அறிந்த மக்களா இருந்ததுனால அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம இந்த டெலிவரியும் இவ்வளவு பெரிய குழந்தை பெறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு. இந்த குழந்தை பெத்தைக்கு பின்னாடி இவங்கள்ட்ட போய் சொன்னா என்னென்ன மாதிரி பேச போறாங்களோ, நம்மள நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, இந்த மக்கள் இப்படியெல்லாம் இப்ப பேசுறாங்களே அப்படிங்கறது தெரிஞ்சு இருந்ததுனால அப்ப அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில ஆதாரமும் இறை வழிபாடும் உள்ள பெண் என்று பெயர் எடுத்திருந்த இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இனி அவங்களோட எண்ணத்துல தவறான நடத்தியுள்ள பெண்ணாயிடுவாங்களே அப்படிங்கிற அந்த சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு. அந்த கவலையும் அவங்களுக்கு இருக்கு. இதனாலதான் அவங்க சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடியே இறந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளா ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அப்ப அந்த அளவுக்கு அவங்க வேதனை, மனவேதனையும் படுறாங்க, உடல் வேதனையும் படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் சொல்றாங்க, நான் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளா ஆயிருக்கணுமே அப்படின்ட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதே கருத்தை கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் நிறைய அறிஞர்கள் இதே மாதிரியே சொல்றாங்க. நான் ஒண்ணும் தெரியாம நான் மறைஞ்சு போயிருக்க கூடாதா? ஏன்னா நான் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு பெண், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கேன், நோயினே ஒரு பக்கம் இருக்கேன், இந்த மக்களுடைய பேச்சு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு பொருளாவும் இல்லாத நிலையில நான் அடைஞ்சிருக்க வேண்டுமே அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாம் தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் அதாவது அந்த அளவுக்கு அவங்க உடலாலையும் மனசாலையும் அவங்களுக்கு நோவிலையா இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி குழப்பமான காலத்துல நான் வாழ்றது சிறந்ததா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கும் நமக்கு துவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நான் வாழ்றது சிறந்ததா இருந்தா என்னை நீ வாழவை, மரணிப்பது சிறந்ததா இருந்தா என்னை மரணிக்கவை அப்படின்னு மரணத்தை விரும்பலாம். ஆனா தற்கொலை செய்து கொள்ள இஸ்லாத்துல எந்த இடத்துலயும் அனுமதியே கிடையாது.
தற்கொலை செய்யறதோ, தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறதோ, அதுக்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல நம்ம அந்த மரணத்தை விரும்பி கேட்கலாம். ஆனா மத்த எல்லா நேரத்திலயும் மரணத்தை விரும்பக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வாழ்வதற்காக, நன்மை செய்வதற்காக நமக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் நல்லவர்களுக்கு அழகான ஒரு சோதனை கூடமாக, அதாவது என்ன விளை நிலமா நம்ம இங்க எவ்வளவெல்லாம் நன்மைகள் செய்து நம்ம சேர்க்கிறோமோ அதனுடைய அறிவுடைய அதனுடைய பலனை மறுமையில அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் வச்சு அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கான் இந்த துனியாவுக்கு நம்மள. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய படைப்பின் நோக்கத்தை விளங்கி அழகான முறையில அமல் செய்யக்கூடிய மக்களா இருக்கணுமே தவிர மரணத்தை கேட்கக்கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அதுக்கு அனுமதி இருக்குங்கிறதையும் அறிஞர்கள் இதுல இருந்து சட்டங்கள் எடுக்கிறாங்க. அப்ப சோதனையோ குழப்பமோ தோன்றும் போது தவிர வேற சூழ்நிலையில மரணத்தை விரும்புறது கூடாதுங்கிறத இந்த நபிமொழிகளை முன்பே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே நமக்கு தெரியும். அதனால என்னை நீ முஸ்லீமாகவே இருக்க செய்வாயாக, மேலும் நல்லோர்களுடன் நீ சேர்த்திடுவாயாக அப்படிங்கிற வசனத்தோட விரிவுரையிலையும் இதை நம்ம பார்க்கலாம். 12வது அத்தியாயத்துல 101வது வசனம். அல்லாஹ் எப்படி நமக்கு துஆ செய்ய சொல்றான், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாகவே இறக்க செய்வாயாக, ஆனா என்னை நல்லோருடைய சேர்ந்து வையாங்களா. முஸ்லீமா பிறந்துட்டது பிரச்சனை இல்லை, முஸ்லீமா வாடுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஆனா முஸ்லீமா மௌத்தாகணும் அந்த கடைசி நேரத்துல. இந்த ஒரு வசனம் தான் டாக்டர் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய பெரியார் தாசனை மாற்றுனது, இந்த இஸ்லாத்துக்கு வர வச்சது. சுப்ஹானல்லாஹ், எந்த வசனம் யாருக்கு எந்த நேரத்துல ஹிதாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ எங்களை முஸ்லீமாகவே இறக்க செய்வாயாக, மேலும் நல்லோர்களுடைய இங்க சேர்த்து வைப்பாயாக அப்படிங்கிற இந்த வசனத்தோடைய அடிப்படை விரிவுரையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் விளக்கங்களை பார்க்கலாம் அப்படிங்கறதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அல்லாஹுடைய கட்டளையை சுமந்து அந்த டெலிவரி நேரத்துல அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. அல்லாஹ், இதுக்கு முன்னாடியே நான் மூத்தா போயிருக்க கூடாதா, இவ்வளவு பெரிய வேதனையா இருக்கே, இதன் மூலமா வரக்கூடிய குழந்தைய தூக்கிட்டு போனா இந்த மக்கள் வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரத்துல புலம்பக்கூடிய செய்திய 22, 23, 22வது வசனத்துல எப்படி அவங்களுக்கு குழந்தை கிடைக்கப்பட்டுச்சு, 23வது வசனத்துல அவங்களுடைய பலகீனமும் அவங்களுடைய இயலாமையும் எப்படி அவங்களுடைய வார்த்தைகளா வெளிவந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை 24, 25, 26 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். நாமளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்லடியால ஒரு நல்ல குணமுடைய நற்குணமுள்ள பெண்மணியா நாம இருந்தோம்னா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய உதவி வர்றதையும், அல்லாஹுடைய தூதர்கள் மூலமா அல்லாஹ் தஆலா மூலமா செய்யப்படக்கூடிய உதவியையும் நாம உணரலாம். இன்னைக்கு நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரணம்தான் இல்ல, அல்லாஹ் தஆலா எப்படியோ அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யத்தான் அல்லாஹ் தஆலா செய்யறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா பொறுமையை கற்றுக்கொள்றதோட மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்படணுங்கிறது மட்டும் இல்லாம எப்படி நல்லொழுக்கம் உள்ள பெண்மணியா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்கிறான். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நீ எங்கள் மீது புரிந்த அற்கடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.